ஊழியர்களே, உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது? உனக்கு எத்தனை ஆத்துமா கிடைத்திருக்கிறது? உனக்கு எத்தனை ஆத்துமா கிடைத்திருக்கிறது? நீ எத்தனை பேர் சுகத்தை கொடுத்திருக்கிறாய்? நீ எத்தனை பேர் ரட்சித்திருக்கிறாய்? உன்னோடு கூட இயேசு பேசுகிறார். உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டீர்களே. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் விசாரிக்கிற 12 சிங்காசனத்தில் என்னோடு கூட அமர்ந்திருப்பீர் என்று கர்த்தர் சொன்னார். மனுஷகுமாரன், son of God, மனுஷகுமாரன், son of God, the name Jesus, அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. நம்ம யாரும் அப்படி கண்ணில் மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் இந்த ஊழியத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. எந்த நோக்கத்திற்கு ஆண்டவர் இந்த கூட்டத்தை என் தேவனை கத்துற ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே ஊழியக்காரனாக இன்றைக்கு வந்திருக்கிற ஆண்டவர் அருமையான மகன் மூலமாக ஆண்டவரே இதை ஏற்படுத்தியிருக்க இந்த கூட்டங்களுக்கு நீர் ஆண்டவரே ஒரு அற்புதமான வழியை திறந்து கொடுக்க போறீர் ஆண்டவரே. உலகம் முழுவதும் ஆண்டவரே அப்பா எல்லா இடத்திலும் இருக்கிற ஊழியக்காரர்கள் என் தேவனை கத்துற ஆண்டவரே அக்னியாய் எடுத்து பயன்படுத்துவதற்கு ஆண்டவரே என் நாளிலே தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே தாசன் மூலமாய் கொடுக்க போறீர் ஆண்டவரே. தீர்க்கதரிசி மூலமாய் கொடுக்கிற ஒவ்வொரு தீர்க்கமான வார்த்தைகள் ஆண்டவரே இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் சபைகளுக்கும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே அப்படியே நடக்கும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு புது அபிஷேகத்தோடும் ஆண்டவரே புது பலத்தோடும் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்கும்படியாக ராஜா ஆண்டவரே எழும்பு எழும்பு என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஒரு ஒளி வந்து சொந்தகப்படே கர்த்தருடைய ஒளி ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பிரகாசிக்கும்படியாக என் தேவனை கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கு எடுத்து பயன்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்கார பாதையில் இருக்கிற ஆண்டவரே எல்லா தடைகளும் இயேசு சுவாமி நீங்கள் உடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு உன் தாசனை மறைத்தப்பா நீங்க மாத்திரம் பேசுங்க. நாங்கள் அதை கேட்டு எங்கள் ஊழியங்களும் ஆண்டவரே எங்கள் ஊழிய பாதைகளும் ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தினால் ஆண்டவரே சகல ஆசீர்வாதத்தோடு செய்யத்தக்கதாக தேவன் இன்றைக்கு எங்களை பயன்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவரை மறைத்து நீ பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசு ராஜாவுக்கு ஆராதனை 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 இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் யாவரும் எழுந்து நிற்கலாம். ஒரு நிமிடம் ஆராதிப்பே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேளைக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கண்ணோக்கி பார். Concern about every saints, those who came here. ஒவ்வொரு தேவனுடைய மனிதருடைய பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார். Concern about their efforts and their troubles. சிறு ஊழியர் முதற்கொண்டு பெரும் ஊழியர் வரை கண்ணோக்கி பார். Whatever ministry they may do, concern about them. இன்று தியானத்திற்காக நான் உங்களோடு கூட பேசும்படி எடுத்துக்கொண்ட வேத வசனம். The word from God for our concentration. தேவனே, Lord, நான் உம்முடைய ஜனத்திற்கு என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டேன். I said, what should I preach among your children? இது நான் மட்டுமல்ல, not only myself. எல்லா ஊழியர்களும் பைபிள் எடுத்து வரும்போது இதைத்தான் சொல்லுவார்கள். Every servant of God used to say like that. ஆனால் நான் அப்படி சொல்வதில்லை. But I am not saying like that. பைபிள் இருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். I'm going to share what is in the record of the வேற Bible. ஒன்றும் எனக்கு தெரியாது. That's all. அவர்தான் பேச வேண்டும். He is going to speak. என் அன்பு சகோதரனே சகோதரியே, என் அன்பு பரிசுத்தவான்களே, சுவிசேஷகர்களே, சபையின் போதகர்களே, 15 வருடம் ஊழியம் செய்கிறவர்களே, 20 வருடம் ஊழியம் செய்கிறவர்களே, 30 வருடங்கள் ஊழியம் செய்கிறவர்களே, 5 வருடங்கள் ஊழியம் செய்கிறவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். Greetings to you all in the name of Jesus Christ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம்.
இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தாவீது அரசனை பற்றி சொன்னார். The Lord showed about the history of King David. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 Psalm அதிகாரம். 119. சங்கீதம் 119 119. அதில் 56வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 56. நான் உமது கட்டளைகளை நான் உம்முடைய கட்டளைகளை கை கொண்டபடினால் இது எனக்கு கிடைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah. நான் வரும்போது வேதத்தை கொண்டு வந்தவர்கள் வேதத்தை உயர்த்தி Those who காண்பிக்கணும். carry the Bible lift up the Bible. இங்கே தாவீது அரசன் இந்த வார்த்தைகளை சொன்னார். Here King David said this word. என்ன சொல்லுகிறார்? What is that? நான் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டபடினால், Because I keep your commandments. உம்முடைய கட்டளைகளை கை கொண்டபடினால், He practice your precepts. உம்முடைய பிரமாணங்களை கை கொண்டபடினால் Practice your precepts. இது எனக்கு கிடைத்தது என்றார். I attain this. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள். Shake your hand and say, இது எனக்கு கிடைத்தது. I attain this. இது எனக்கு கிடைத்தது. I claim this. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. நன்றாய் கவனிங்கள். Listen. இது எனக்கு கிடைத்தது என்று எழுதியிருக்கிறது. எது கிடைத்தது? Which thing we received from God? ஐயா, நான் 10 வருடம் ஊழியம் Sir, செய்திருக்கிறேன். I'm doing 10 years ministry. நான் 15 வருடம் ஊழியம் 15 years of செய்திருக்கிறேன். commission of God. எனக்கு என்ன கிடைத்தது What can I claim? என்று கேட்கும் பொழுது When you ask நீ this என்ன question, சொல்லுவாய்? what is your answer? தாவீது அரசனை பாருங்கள். Look at King David. 8 சகோதரரோடு பிறந்தார். He was born with 8 brothers. பெத்லகேமில் உள்ள ஒரு பெரிய மூப்பனுக்கு மகனாக He பிறந்தார். was a son of an elder of Bethlehem. அவருடைய சகோதரர்கள் 7 பேரும் இஸ்ரவேலின் அரசாங்கத்தில் பணிபுரிந்தார்கள். 7 brothers in high official in the government of Israel. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen carefully. அவர்கள் பணிபுரிந்தார்கள். They are working in a high இவன் official. ஒருவனோ ஆடுகளை Because மேய்த்திருந்தான். he was a shepherd boy. ஆடுகளை மேய்த்திருந்தவன் He was a shepherd கழுதை boy. மேய்த்தவனுக்கு மருமகனாய் போனான். Become a son-in-law கைகளை of the தட்டி person இஸ்ரவேலின் who தேவனுக்கு ஒரு அல்லேலூயா keep சொல்லணும். donkeys. பலத்த கைகளை தட்டி. Say hallelujah. ஆடுகளை மேய்த்தவன் கழுதை மேய்த்தவனுக்கு மருமகனாய் போனான். Shepherd boy become a son-in-law of a person who ஆனால் கழுதை மேய்த்தவனை ஆண்டவர் தள்ளினார். and the Lord reject him. ஆனால் ஆடுகளை மேய்த்தவனை தூக்கி நிற்க But the வைத்தார். Lord elects David. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Little children, கழுதை மேய்ப்பதற்கும் அவனுக்கு பெயர் மேய்ப்பன் தான். he is also a shepherd, one go keep அவனுக்கு the பெயர் donkey. சுவிசேஷகன் தான். He is also evangelist. அவனுக்கும் பாஸ்டர் என்று He is also பெயர் தான். pastor. ஆனால் ஆடுகளை மேய்த்திருந்தான். But he was a shepherd. தேவன் ஒரு நாள் சொன்னார், The Lord said, சாமுவேல், Samuel, நீ பெத்லகேமுக்கு போய் go down to Bethlehem. நான் தெரிந்து கொண்ட ஒருவனை அபிஷேகம் பண்ணும்படிக்கு Anoint a person, one who நீ elects me. இவனுக்காக துக்கித்துக் கொண்டிருக்கிறாய். Don't worry about him. அவனை புறம்பே தள்ளிவிட்டு Reject him. நீ ஈசாயின் மகன் ஒருவனை அபிஷேகம் பண்ணு என்றார். Anoint one of the son of Jesse. அப்பொழுது ஈசாயின் பார்க்கும்படி போனார். And he went to the Bethlehem. அப்பொழுது அவர்கள் மூப்பர்கள் வருகிறார்கள். Elders came. உயர்ந்த மனிதர்கள் வருகிறார்கள். High officials அந்த came. பட்டணத்தில் உள்ள வருகிறார்கள். All the people came. அவர்களை பார்த்து கேட்டார்கள், And he said, ஐயா, நீங்கள் வருவது சமாதானம் Sir, தானே? your visitation is அதற்கு coming அவர் to சொன்னான், peace. சமாதானம் தான். Yes, it is peace. கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தேன் To என்றார். offer to God. அப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது When they said, ரகசியமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், privately he said, உம்முடைய மகனில் ஒருவனை நான் அபிஷேகம் பண்ண I'm போகிறேன், going to anoint one of உன் your பிள்ளைகளை sons. அழைத்துக் கொண்டு வா என்றார். Bring your children. அவன் மூத்தவன் வருகிறான். Elder came. சும்மா ஜெய்ஜாண்டிக்கா நிக்கிறான். He's a gigantic figure. பயங்கரமான பாடி பில்டர். Mighty bodybuilder. ராணுவத்தில் பணிபுரிகிறான் அல்லவா? One of the army men. அதனாலே கருமையான கர்த்தரோடு நின்றான். He stood. அப்பொழுது உடனே தைலக்கோப்பை எடுத்து அவனை அபிஷேகம் பண்ண சாமுவேல் போனார். Samuel took the anointing oil to anoint him. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen carefully. தேவனுடைய தாசர்களே, Servant of இந்த God. சத்தியத்தை டிவியின் வாயிலாக லைவில் பார்த்து கொண்டிருக்கிற எந்த தேசத்தில் பார்க்கிறையோ அதை கவனித்துக் கொண்டிருப்பாயாக. Some of those who watch this program through the television, watch this word of நடந்தது God. என்ன? What happened? தேவன் அபிஷேகம் பண்ணும்படி போகும் பொழுது When he went to தேவன் anoint, சொன்னார், Lord said, சாமுவேல், Samuel, நிறுத்து. stop. இவனை ஏன் பார்க்கிறாய்? Why should you look இவன் at him? முகத்தை பார்க்கிறாய், Seeing the இவன் outward சரீர appearance, வளர்ச்சியை பார்க்கிறாய். seeing the physical. நான் இவனை புறம்பே தள்ளினேன், I have rejected இவன் him. அல்ல என்றார். He is not. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்ல வேண்டும். Hallelujah. இப்படி 7 பேரையும் தள்ளினார். He rejected 7 ஏழாவது persons. ஒருவன் Finally, முடித்துவிட்டு இவ்வளவுதான் உன் பிள்ளையா என்று கேட்டார். these are your children. இன்னும் ஒருவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான், Yes, the elder is in அவனை the- அழைத்து வா என்றார். Bring him quickly. அவன் வரும் பொழுது, When he comes, என் அருமையானவர்களே, beloved, அவன் வரும் பொழுது when he comes, எப்படி இருந்திருக்கும்? how it சேரும் may be. சகதியுமாய் வந்தான். He was not clean. அவன் ஆடுகளை மேய்க்கிறன் அல்லவா? He was a shepherd boy. தேவன் சொன்னார், Lord said, இவன் தான் ஆக்கும், He is the person. இவன் தான் He ஊழியக்காரன், is a servant of இவன் God. தான் மேய்ப்பன், He is a shepherd. இவன் தான் He சுவிசேஷகன், is an evangelist. இவன் தான் போதகன், He is a priest. இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். Ordain him. கைகளை தட்டி Let தேவனுக்கு us clap loudly.
விசுவாசம் உள்ளவர்களாகி if you have faith, பரிசுத்தவான்களே saints, உங்களோடு கூட இயேசு பேச ஆரம்பித்து Jesus விட்டார். start to speak among you. பரிசுத்த ஆவியான பேச ஆரம்பித்து Spirit is விட்டார். speaking among you. மாம்சம் ரத்தம் என்னிடத்தில் வரவே வராது. Blood and flesh will தேவனுடைய be. ஆவி எனக்கு என்ன சொல்லுகிறதோ, What the Spirit of God பரிசுத்த says, ஆவி என்ன சொல்லுகிறதோ what the Holy Spirit அதை says, மாத்திரமே உனக்கு நான் I'm சொல்லுவேன். sharing among you. வேதம் என்ன What சொல்லுகிறது? does the Lord say? தாவீது சொன்னான், King David என்ன said, சொன்னான்? what does he say? நான் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டபடினாலே இது எனக்கு கிடைத்தது. This has been my practice. I obey your precepts. ராஜபாரம் அவனுக்கு கிடைத்தது. Kingdom came. போகும் இடமெல்லாம் ஜெயம் கிடைத்தது. Wherever he overpowered, போகும் இடமெல்லாம் வெற்றியை குவித்தான். overpowered the wars. 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாண்டான். 40 years he ruled பலத்த Israel. கைகளை தட்டி Let us clap loud. மேடு பள்ளங்கள் Up and down. ஓடும் ஓட்டமும் Sufferings. நடையுமாயிருந்தார். Ran and ஆனால் ஊழியக்காரர்களே, Oh, servants. இந்த செய்தியை கேட்கிற உனக்கு Those hear this word. உன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் தட்டி பேசுகிற நேரம் இது. This is how the Lord is knocking your heart. தேவதாசர்களே, Servant of God. உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற Holy நேரம் இது. Ghost is speaking among you. இந்த வேதத்தை சற்று கவனித்து Look at பாருங்கள். the scripture. வேதம் என்ன சொல்லுகிறது? What does it say? இது எனக்கு கிடைத்தது I என்ன? have attained this. நமக்கு என்ன சொல்ல முடியும்? What should we say? எனக்கு உனக்கு என்ன கிடைத்திருக்குது What சொல்ல you முடியுமா? achieved in this world? ஐயோ நான் ஓட்டக்கார் கிடைத்திருக்குன்னு சொல்லுவாயா? Anything you have to say, show நான் to God. ஜெபம் பண்ணி அவங்க இடத்துல இதை வாங்கினேன்னு I சொல்லுவாயா? pray and receive this from God. ஊழியக்காரர்களே, Servant. உன்னை பார்த்த ஆண்டவர் கேட்கிறார், The Lord says, உனக்கு என்ன கிடைத்தது? What you received, உனக்கு என்ன கிடைத்தது? What you have. மனம் கசந்து அழுகிறோம். bitterly crying. ஐயோ என் ஆண்டவர் எனக்கு எங்கே Oh my ஆசீர்வாதம்? Lord, where is my blessing? நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன். I am working hard. Where is my blessing? Where is my blessing? உனக்கு என்ன கிடைத்தது? What you achieved? தாவீது சொன்னார், King David said, நான் அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டபடினால். because I practice the commandments of God. ஊழியக்காரர்களே, Servant. அனைவரும் என்னை கவனியுங்கள். Pay your attention here. விசுவாசத்தை கெடுப்பதற்கு பிசாசு ஒரு சோர்வை கொடுப்பான். Demon will put some obstacles in you life. உனக்கு ஒரு பலவீனத்தை கொடுப்பான். He'll give some weaknesses. அவைகளை கவனத்தில் கொண்டு வராதீர்கள். Don't bother. ஒன்றே ஒன்று நான் சொல்லுகிறேன், Let me say one thing. இது எனக்கு கிடைத்தது I என்ன? attained this. போதகமார்களே, Preachers. இந்த சங்கீதக்காரன் சாதாரண மனிதன் This அல்ல. psalmist is not an ordinary person. வேதத்தில் அதிகமான வசனத்தை எழுதினும் அவன்தான். He was a person proclaimed many words in the Bible. சங்கீதம் 119 அதிகாரத்தில் Psalm 190. 1 முதல் 176 வசனங்கள் எழுதியிருக்கிறார். 176 verses out there. முதல் ஒரே அதிகாரத்திலே 176 வசனங்களை எழுதின ஒரு தேவனுடைய தாசன் A அவன். person experienced 176 அவன் words. முடிக்கும்போது இப்படி சொன்னான். Finally he said. என்ன சொன்னான்? What does he say? ஆண்டவரே, Lord. தேவனே, Lord. நான் வழித்தப்பி போன ஆடுகளைப் போல வழித்தப்பி போனேன். I give up my way like a lamb. நான் வழித்தப்பி போன ஆடை போல் மாறி I போனேன். give up my way like a lamb. ஆனால் ஒன்று, But one thing. உமது அடியானை தேடுவீராக. Search your servant. அவன் சொன்ன ஒரு கேள்வி, He said a question. உமது அடியானை தேடுவீராக. Search your servant. அப்பொழுது Then நான் I உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவேன் will என்றார். practice your கைகளை precepts. சற்று ஒரு அலைய சொல்லுங்களேன். Glory be to God. அப்பொழுது நான் உம்முடைய கற்பனை Then I will கைக்கொள்ளுவேன். keep your commandments. நீர் என்னை தேடுவீராக. Seek me. நீர் என்னை தேடுவீராக. Search me. ஓ சகோதர ஊழியக்காரர்களே, Servant of God. நீங்கள் சாதாரண ஆள் அல்ல. You are not ordinary person. நீ சாதாரண மனிதன் அல்ல. You are ordinary man. உன்னை தேடி ஒருவர் வந்து உன்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். A person call you from heaven. சங்கீதம் 119 அதிகாரம் Psalm 119. 176 அதை கூறுகின்றன. 176 says. ஆனால் அந்த வேத பகுதியை கவனித்து But look at பாருங்கள். the word of the Lord. அந்த 119 சங்கீதத்தில் 119. வாலிபனுக்கும் எழுதி வைத்திருக்கிறார். Even youngsters also ஒரு have the வாலிபன் promise. எப்படி சுத்தமாக முடியும் என்று How சொல்லி should young man ஒரு clean கற்பனை himself? பெண்ணுக்கு எழுதி வைத்திருக்கிறான். There is many records and ஒரு evidence of that. மனுஷனுடைய எதிர்காலத்தை எழுதி வைத்திருக்கிறான். Recorded about the future. மோசே சொன்னதை எழுதி வைத்திருக்கிறான். Recorded the word of Moses. ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் சொன்னதை எழுதி Recorded வைத்திருக்கிறான். the experience of saints. 176 வசனங்கள் பல பரிணாமங்களை உடையதாய் We இருந்தது. can see 176 many experience recorded அத்தனை here. வார்த்தைகளை அவன் எழுதி வைத்திருந்தான். Many evidence are அதிக there. வேத வசனங்களை அவன் தான் He எழுதினான். wrote many words of அதனால God. தான் கிறிஸ்து அங்கே பிறந்தார். So Christ elect the lineage of அதனால David. தான் கிறிஸ்து அங்கே Christ பிறந்தார். elect the lineage of தாவீதின் குமாரன் என்று பிறந்தார். Son of David. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Say three பார்க்கலாம். hallelujah to God. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து Today the கேட்கிறார், Lord speaks to you. உனக்கு என்ன கிடைத்தது? What you achieved? உனக்கு என்ன What கிடைத்தது? is your benefit? இது ஏன் சொல்றேன் தெரியுமா? Why I am saying this? உங்களை அழைத்தவர் He உண்மையுள்ளவர். who called you is faithful. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். hallelujah to the Lord. என்ன விசுவாச Clap கைத்தட்டு. with faith. நான் உம்முடைய கட்டளைகளை கைக்கொண்டபடினால் Because I keep your இது commandments. எனக்கு கிடைத்தது I என்றார். claimed this. என் அன்பு சகோதரனே சகோதரி, Brothers and sisters in சற்று Christ, கவனித்து pay பாருங்கள். your attention. வேதம் என்ன What is சொல்லுகிறது? the word of the Lord? என் அன்பு says? தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. இந்த உலகத்திலே In this world, ஒரு பெரிய காடு இருக்கிறது வச்சுக்கோங்களேன். there was a great forest means
பெரிய காடு. There was a great forest. நீங்கள் நினைக்கிறது போல அல்ல. It is not like your நீங்கள் imagination. காட்டில் தான் ஊழியம் செய்கிறீர்கள். You are doing in the forest. மனுஷன் மிருக குணமுள்ளவன் ஆனான் என்று எரேமியா 10ஆம் அதிகாரம் கூறுகிறது. Jeremiah chapter 10 says man become beast. நீ யாரோடு ஊழியம் செய்கிறாய்? To whom you doing ministry? மிருகங்களோடு கூட ஊழியம் செய்கிறாய். With beasts. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு என்ன கிடைத்தது என்று யோசித்துப் பார். You just think about your benefits. உனக்கு என்ன கிடைத்தது என்று யோசித்துப் பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அழகாக சொல்லுகிறது. Bible says 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years ago இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த when பொழுது Jesus came on this earth, ஒரு உவமையின் பிரசங்கத்தை சொன்னார். he preached a parable. ஒரு அழகான பிரசங்கத்தை சொன்னார். It's a beautiful parable. அந்த பிரசங்கத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். Shortly I would like to explain. அந்த பிரசங்கத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? What does he said in the parable? பிரபு ஒருவன், a prince, நல்ல கவனிங்கள், listen, பிரபு ஒருவன் a prince தூர தேசத்துக்கு போய் went to far ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி அதை சம்பாதிக்கும்படி to புறப்பட்டான். make a kingdom to earn money. என் அன்பு பிள்ளைகளே, Children, பிரபு ஒருவன் a prince ஒரு ராஜ்யத்தை உருவாக்கும்படி to make a kingdom. தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போகும் நேரம் வந்தது. The time came to go to a far place. நடந்ததை சொல்லுகிறேன். I'm saying what happened. இதை இயேசு தன் வாயினால் சொன்னார். Jesus preached his word. அவர் என்ன சொன்னார்? What does he say? பிரபுவாகி ஒரு மனிதன் A prince ஒரு ராஜ்யங்களை to உருவாக்குவதற்காக make a kingdom தூர தேசத்திற்கு பிரயாணமாய் போனான். went to a far place. போகிற பொழுது When he விசுவாசி கூப்பிடவில்லை, he not all the 10 believers. ஊழியக்காரனை He கூப்பிட்டார். called 10 servants. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. hallelujah. ஹalleluya. Praise the Lord. எத்தனை ஊழியக்காரர்கள்? How many servants? 10 ஊழியக்காரனை 10 அழைத்தான். servants. 10 ஊழியக்காரனை அழைத்து He called 10 என்ன servants. சொன்னான் தெரியுமா? What does he say? அந்த பிரபு என்கிறது வேற யாரும் இல்லை, என் அப்பன் இயேசுதான் அந்த பிரபு. That prince is my father Jesus Christ. அதற்கு தான் ஏசாயா 9:6 சொன்னார், That's Isaiah 9 அவருக்கு verse 6. சமாதான பிரபு என்று His name பெயர். is Prince of Peace. அந்த பிரபு தான் சொன்னார், That prince ஒரு said, அழகான செய்தியை கொடுத்தார். beautiful message ஊழியர்களுக்கு அவர் பிரசங்கம் செய்தார். for the ministers. ஊழியக்காரர்களை வரவழைத்து சொன்னார். Invite the ministers. 10 ஊழியக்காரனை அழைத்தார். Invite 10 ministers. 10 ஊழியக்காரனை பார்த்து And he looked to them. அவர் என்ன செய்தார்? What does he say? 10 மிகப்பெரிய உயர்ந்த ஒரு பொருளை கொடுத்தார். He gave us precious talent to them. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, மிகவும் விலை மதிக்க முடியாத பொருள். it's a precious talent. நான் சொல்லுகிற பொருள் அது இதுதான். This is that talent. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. 10 ஊழியக்காரனை அழைத்தார். He invited 10 servants. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. 10 பேரை அழைத்து He கொடுத்தார். invited 10 and he gave. அதை கொடுத்து விட்டு சொன்ன ஒரு வார்த்தை, And he said a word. நான் தூரதேசத்துக்கு போகிறேன். I'm going to far place. நான் ரொம்ப தூரமான I'm going தேசத்துக்கு to far போகிறேன். country, my friends. நான் ரொம்ப தூரமான I'm தேசத்துக்கு போகிறேன். going to very far நான் place. திரும்பி வரும் பொழுது When I come back இந்த 10 திரவிய பொருட்களை வித்து with this 10 talents, இதை நீங்கள் சம்பாதித்து earn something இவைகளை கொண்டு உழைத்து through work hard நீங்கள் வேறே சம்பாதித்து வைத்து வையுங்கள், to earn something. நான் வரும்போது கேட்பேன் When I என்றார். come, I will ask கைகளை you. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. ஹalleluya. Praise the Lord. 10 திரவியத்தை கொடுத்து விட்டு சொன்னார் 10 He ஊழியக்காரனிடத்திலே. gave 10 talents to the 10. லூக்கா 19ஆம் அதிகாரம். Luke 19th என் chapter. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. 12 13 அந்த வசனத்தை கூறுகின்றன. 12 and 13 says, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அப்போது அவர் சொன்னார், And he said, இதை வைத்து நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள். do business with this. இதை இந்த திரவியத்தை விற்று இதில் வியாபாரம் செய்து கொள்ளுங்கள், நான் வரும்பொழுது கேட்பேன் என்று சொன்னார். Use this talent and do the business. When I come here, I will ask your account. அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் அவரை முறுமுறுத்தது. Some group murmured. மற்றவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். Another received it. என் அருமையானவர்களே, Beloved, நீண்ட நாள் கழித்து after a very long time, திரும்பவும் அவர் வந்தார். again he came. சீக்கிரம் வரப்போகிறார். He's going to come quickly. இந்த வருஷம் In this year, தேசம் தலைகீழாய் கண்ணி சிந்தும் வருஷம். this is unpleasant year for ஓ nation. பரிசுத்தவான்களே, Oh saints, நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் I'm a சொல்லுகிறேன். man of God says, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, children of God, நாம் எத்தனை நமக்கு என்ன கிடைத்தது என்று யோசித்து பாருங்கள். என்ன கிடைத்தது? what I achieved, என்ன கிடைத்தது? What I received, என்ன கிடைத்தது? what I achieved. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, தாவீது சொன்னான், King David உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டபடியால் இது எனக்கு கிடைத்தது this என்றார். has been my practice. I obey your precepts. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, நடந்தது என்ன? what happened? யோசித்து பாருங்கள். Just think. வேதம் மிக தெளிவாய் The word சொல்லுகிறது. of the Lord clearly says, அவர் திரும்பி வந்து he turned away திரவியம் கொடுத்தவர்களை அழைப்பித்தும்படி and he சொன்னார். invited the servants, அவர்கள் போய் அழைத்து வந்தார்கள். and they came. என் அருமையானவர்களே, Children, எல்லோரும் என்னை கவனியுங்கள். pay your attention. அவர்கள் வந்த பொழுது When they came,
முதலாவது ஒரு ஊழியக்காரன் வருகிறான். First a servant of God came. லூக்கா 19:16 கூறுகின்றன. 19 verses 16. முதலாவது ஒரு ஊழியக்காரன் First வருகிறான். a servant came. அவரை பார்த்தான். He looked to him. ஐயா, Sir, நீங்கள் எனக்கு கொடுத்த 10 திரவியத்தினால் through this talent வேறு 10 திரவியத்தை எனக்கு கிடைத்தது என்று சொன்னான். I earned 10 more. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. வேறு 10 திரவியம் எனக்கு கிடைத்தது என்று I சொன்னான். earned 10 more, கரங்களை sir. தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க Glory be to பார்க்கலாம். God. ஊழியர்களே, Servants. உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது? What you achieved? உனக்கு எத்தனை ஆத்துமா How கிடைத்திருக்கிறது? many souls you have? உனக்கு எத்தனை ஆத்துமா கிடைத்திருக்கிறது? souls you may have? நீ எத்தனை பேர் சுகத்தை கொடுத்திருக்கிறாய்? How many healed? நீ எத்தனை பேர் ரட்சித்திருக்கிறாய்? How many saved? உன்னோடு கூட இயேசு பேசுகிறார். Jesus is speaking to you. அவன் சொன்னான். He said, 10 பேரில் முதலாவது ஒரு ஊழியக்காரன் the வருகிறார். first servant came. இது ஊழியர்கள் கூட்டம் அல்லவா? This is a pastor's conference. பரிசுத்தவான்கள் கூடுகிற கூட்டம் அல்லவா? Saints to gather. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, அவன் கேட்ட பொழுது அவன் சொன்னான், he replied, ஐயா, Sir, நான் வேறு 10 சம்பாதித்தேன், அது எனக்கு லாபமாக கிடைத்தது என்றான். I have earned 10 more. It is my benefit. அந்த பிரபு சொன்னான், This prince said, நல்லது, well done, உண்மை உத்தமான ஊழியக்காரனே, my good servant. கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தான் You are upright நீ in little. 10 பட்டணத்துக்கு அதிகாரியாயிரு என்றான். Take charge of 10 கரங்களை cities. தட்டி தேவனுக்கு 3 ஹல்லேலூயா சொல்லணும். Let us clap. ஹல்லேலூயா. Hallelujah. 10 பட்டணத்துக்கு அதிகாரியாயிரு Take என்றான். charge of 10 cities. அவர் அழைத்து கொடுத்தது 10 ஊழியக்காரன்ட்ட. He gave to 10 servants. My dear pastor, அருமையான போதகர்களே, listen to me. கவனியுங்கள். என் அன்பு தேவனுடைய தாசர்களே, Servant of the Lord, 48 வருஷம் 40 years, 8 கர்த்தருடைய years, ஊழியத்தை நான் I'm செய்திருக்கிறேன். doing the commission of God. ஒரு வருடம் 2 வருடம் Not 1 or அல்ல, 2 years. 48 ஆண்டு கால முழு ஊழியத்தை செய்திருக்கிறேன். 48 years I'm doing the ministry of God. ஆனால் அந்த வேதத்தை சற்று கவனித்து But look at பாருங்கள். the word of the Lord. இரண்டாவது ஒரு ஊழியக்காரன் வந்தான். Secondly, a servant came. அவருக்கு முன்பு முழங்கால் He படியிட்டான். knelt down before him. அவரை பார்த்து சொன்னான், He said to him, ஐயா, Sir, எனக்கு நீங்கள் கொடுத்ததில் with your எனக்கு talents, 5 தாலந்துகளாகிய 5 திரவியங்களை நான் லாபமாக சம்பாதித்தேன் I என்றான். earned 5 more, sir. அவன் சொன்னான், எனக்கு வேறு 5 ராத்தல் கிடைத்தது என்றான். I earned 5 more. எனக்கு கிடைத்தது என்றான். I earned. அதற்கு இயேசு அவனை பார்த்து And சொன்னார், master said, பிரபு என்கிற இயேசு சொன்னார், Prince Jesus said, நல்லது, well done. நீ 5 பட்டணத்துக்கு அதிகாரியாயிரு என்றார். Take in charge of 5 கைகளை தட்டி cities. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Let us clap. நீ 5 பட்டணத்துக்கு அதிகாரியாயிரு. Take in charge of- 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Verses 18வது 17. வசனங்களை வாசித்து பாரு. 19வது வசனங்களை வாசித்து Read பாருங்கள். 18 and 19. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. அப்போது ஆண்டவர் சொன்னார், Then the Lord said, அந்த பிரபு சொன்னார், this prince says, அந்த 5 பட்டணத்துக்கு நீ அதிகாரியாயிரு என்றார். you take charge of 5 cities. 2 ஊழியக்காரன் வந்தான். 2 servants came. நமக்கெல்லாம் ஒரே ஒரு பிரசங்கம் தெரியும். We have only one 10 preaching. குஷ்டம் வந்தான், ஒருத்தன் சுகமான, மீதி 9 பேர் எங்கன்னு கேட்டாரு. 10 leprosy person came. அது வேற. That is different, இது sir. அழைத்தது ஊழியக்காரனே. This is minister. இதை அழைத்தது ஊழியக்காரனே. This is for ministry. உன்னை அழைத்திருக்கிறார். He who called you. உன்னை அழைத்திருக்கிறார். God has called you. Has calling not me. நான் அழைக்கவில்லை. But God is calling you. கர்த்தர் அழைத்திருக்கிறார். மூன்றாவது ஒருவன் வந்தான். Thirdly, a servant came. அவரை பார்த்து சொன்னான், He looked to him and said, நீ கொடுத்ததோ சேலையில சுருட்டி வச்சிருக்கேன்னா. I kept it laid away in a piece of cloth. அவன் சொன்ன ஒரு பிரசங்கம் பாத்தீங்களா? Look at the replay. நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் அறுக்காதல் விதைக்கிறவரும் நீ மிகவும் கடினமுள்ளவர் என்று You சொன்னான். take out what you did not put and reap what you did not sow. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. 10 பேர்ல 2 பேர் தான் கிடைத்திருக்கிறது. Only 2 persons. இந்த 2 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? Do you know who is this 2? உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? Do you know நீ anybody? பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிற. Bible college நான் student. 10 வருஷம் ஊழியம் செய்கிறேன். I'm doing 10 years என் ministry. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Son of God. 6 லட்சம் ஆண்களை வழிநடத்துற ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி The great prophet, one who led many people. மோசே. Moses. அவரால் வழிநடத்தப்பட்ட 2 பேர் தான் கானானுக்குள் போனார்கள். Only 2 step into Canaan. கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord, praise the இங்கே Lord, வந்திருக்கிற praise the Lord. ஊழியர்களே, Oh, servant of பரிசுத்தவான்களே, God, saints. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பிலே The calling உனக்கு of God. என்ன கிடைத்தது? What you achieve. உனக்கு என்ன கிடைத்தது? What you achieve. உனக்கு என்ன கிடைத்தது? What you yearn. நீ சொல்லுவாயா? Can you say, ஆண்டவரே, Lord, இது எனக்கு கிடைத்தது என்று சொல்லுவாயா? I get this privilege? உன்னால் சொல்ல முடியுமா? Can you give an account உன்னால் to சொல்லி God? காட்ட முடியுமா? Can you give account to God? என் அன்பு சகோதரனே, Brothers என் அன்பு ஊழியர்களே, and servants, இந்த வசனத்தை கவனித்து பாரு. look at these verses of God. தாவீது சொன்னான், King David said, அவன் ஒரு அரசன், he was a king. அவன் ஆண்டி அல்ல, He was a simple person. மிகப்பெரிய அரசன். He was a rich. அவனுக்கு அது தேவையில்லை.
He don't want anything. ஆனால் அவன் சொன்னான், But he said, உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டபடியால் because I keep your precepts, இது எனக்கு கிடைத்தது என்றான். I claim கையை this தட்டி blessing. அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise be to God. இது எனக்கு கிடைத்தது என்று I get சொன்னான். this blessing. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. உனக்கு என்ன What கிடைத்திருக்கிறது? is your benefit? என் அருமையான ஊழியர்களே, Servant of God. உனக்கு கிடைத்தது என்ன What you achieve and என்று receive. கர்த்தரோடு கூட Today பேசுகிறார். the Lord says, யோசித்து பாருங்கள். Just think. ஒரு மிக பெரிய காட்டிலே in a great forest, மிகவும் பலம் வாய்ந்தது யானை. the elephant is a mighty. மிகவும் பலம் வாய்ந்தது. It is powerful. ஒரு மரத்தை வேரோட பிடுங்கிவிடும். Simply uproot the tree. அதிலும் உயரமானது It's tallest. ஒட்டக சிவிங்கி. Giraffe. அது தன்னுடைய ஆகாரத்தை எங்க எவ்வளவு தூரத்தில் அது எடுத்துக்கொள்ளும். Simply reach the food. அதிலும் பலமானது ஒன்று இருக்கிறது. There is a mighty. எந்த மிருகத்தை ஓடி போய் அடித்து கொள்ளுகிற சீட்டா. Cheetah is overpowering anything. வேகமாய் செல்லும் சீட்டா. Swiftly ran. அந்த காட்டுக்குள் தான் In the எதையும் எதிர்த்து நிற்கிற புலி இருக்கிறது. Tigers are there. அந்த காட்டுக்குள் தான் In that forest. அழகிய மான்களும் இருக்கிறது. Beautiful deers are there. அந்த காட்டுக்குள் தான் In that துள்ளி forest. குதிக்கும் முயல்களும் இருக்கிறது. Rabbits are there. அந்த காட்டுக்கே ஒரு அரசன் There இருக்கிறார். is a king. அவனுக்கு பெயர்தான் சிங்கம். He is lion. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அவனுக்கு பெயர்தான் It is called சிங்கம். lion. ஆனால் வேதம் But சொல்லுகிறது the Bible says அந்த காட்டுக்கே அரசன் சிங்கம். the lion is a king of the forest. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in அந்த Christ. சிங்கம் என்ன செய்தது தெரியுமா? What is the work of the lion? சிங்கம் பிரசங்கம் பண்ணதை கேட்டிருக்கீங்களா? Do you hear the voice of the lion? சிங்கம் பிரசங்கம் பண்ணுமையா? Do you hear the voice of the lion? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. சிங்கத்தின் வாயிலிருந்து தன் ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்றினவன் சிங்கத்தை பற்றி பிரசங்கித்தான். He who saved his lambs from the mouth of the lion. சிங்கத்தை பற்றி அவன் தான் He பிரசங்கித்தான். preached about the lion. உங்களுடைய வேல்யூ, Your value. நீங்கள் யார் என்று தெரியாமல் You இருக்கிறீர்கள். do not know about your value, sir. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in சற்று Christ. யோசித்து பாருங்கள். Just think about it. வேதம் The சொல்லுகிறது, word of the Lord says, பால சிங்கம் young lions இரைக்காக கெட்சித்து, roar for prey. நல்ல கவனிங்கள், Listen. பால சிங்கம் தனக்கு இரைக்காக கெட்சித்து Young lion roar for prey. தனக்கு இரை கிடைக்கும் என்று சொல்லி To get the prey, இரைக்காக கட்சித்து roar for என்ன prey. செய்யுமா? What will do? அப்போ சொல்லுமா? It will say let சத்தமிட்டு கெட்சிக்குமா? roar unto God. கெட்சிட்டு சொல்லுமா? ஆண்டவரே நான் கெட்சித்து விட்டேன், Lord, I roar. உம்மால் எனக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று சொல்லுமா? I get fruit கைகளை from தட்டி you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. God. பாலசிங்கம் இரைக்காக கட்சித்து தேவனால் எனக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று தேடும். Even these young lions expect its prey from the Lord. நீ தேடுகிறாயா? Do you see? யோசித்து பாருங்கள். Just think. காட்டுக்கே அரசன், King of the jungle. நமக்கெல்லாம் 34:10 உலகம் மறக்க முடியாத ஒரு வசனம். Psalm 34 tells us சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தர் தேடுகிற நன்மை lion குறைப்படாது. comes hungry and tired, but those who seek the Lord இத shall பேசாத lack ஒரு nothing. பயல் இருக்க மாட்டாங்க. Everybody goes என் to அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children. ஆனால் வேதம் சொல்லுகிறது, but the Bible says பாலசிங்கம் young lion இரைக்காக கெட்சித்து roar for their prey. தங்களுக்கு இரை கிடைக்கும் என்று, Expect the prey. யாரால கிடைக்கும் என்று, To whom? தேவனால் கிடைக்கும் என்று தேடும் ஐயா. Search from the Lord. என் அருமையான மகனை மகளே, Son and daughter in Christ. ஒரு அரசன் அதை விளக்குகிறான். King beautifully explains, ஆண்டவரே, Lord, எனக்கு என்ன கிடைக்கும் என்று. what I achieve. நமக்கு அப்படி கேள்வி இருக்கிறதா? Do you have this question? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. சங்கீதம் 104:21 Psalm கூறுகின்றன, 104 verses 20. தேவனால் தனக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று தேடுமா? Searching their prey from the Lord. ஓ ஊழியக்காரர்களே, O servant of the சற்று Lord. யோசித்து Just பாருங்கள். think about it. தேவனால் தனக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று Food comes from the ஒரு Lord. பெரிய அரசனாகிய சிங்கம், The king of the நாம் என்ன jungle. செய்கிறோம்? What we do? யாராவது ஒருவர் 10 ரூபாய் கொடுக்க மாட்டார்கள். If somebody give $10, ஒவ்வொரு பெரிய மனிதன் வீட்டை தட்டுகிறோம். knocking the door of the ஐயோ highest. எத்தனை கொடுமை அது. Oh, it's a tragedy, உங்களுடைய sir. வேல்யூ தெரியாமல் You do இருக்கிறீர்கள். not know about your value. உங்களுடைய கனம் தெரியாமல் You do not இருக்கிறீர்கள். know your honor. உங்களுடைய மகிமை தெரியாமல் You do not know இருக்கிறீர்கள். your precious. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. சகோதரனே, Brothers, யோசித்து பாருங்க. just think about it. வேதம் சொல்லுகிறது, The word of the Lord says, தாவீது சொன்னான், King David says, என் ராஜாவும் Oh my king, என் தேவனுமாகிய சேனைகளின் the Lord கர்த்தாவே, of hosts and my God, உமது பீடத்தின் அண்டையிலே near your pulpit, அடைக்கலான் குருவிக்கு வீடும், even the sparrows have a house. தகைவலான் குருவி தன் குஞ்சியை வைக்கும் கூடும் கிடைத்தது There is a என்றார். place to put its nest. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya, Praise be to God. ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தாவீது சொன்னான், King David இவன் says, ஒரு
அரசன். He was a king. ராஜா ராஜாவை பார்த்து King சொன்னான், said to the king, என் ராஜாவே, My king, என் தேவனுமாகிய சேனைகளின் the கர்த்தாவே, Lord of hosts and my God, அடைக்கலான் குருவிக்கு உம்முடைய பலிபீடத்தண்டே ஒரு வீடு கிடைக்கிறது. you know, sparrow obtain houses for them. நீ பலிபீடத்து நிற்கிறாய், You are standing on the altar, தேவனை sir, பற்றி சொல்லுகிறாய். preaching about God. உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது? What you claim? அவமானம் தான் கிடைக்கிறது. Reproaches. ஐயோ கொடுமை. Oh, it is miserable. ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் Every saint. படுகிற பாட நான் அறிவேன். Oh, I know the hardship. வேதம் சொல்லுகிறது, The Bible says, சங்கீதம் 84:3, Psalm 84 verses 3, என் ராஜாவும் my king, என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தா, my Lord and the Lord of hosts, அடைக்கு உமது பீடங்கள் அண்டையில் near your pulpits, அடைக்கலான் குருவிக்கு வீடும் house for the sparrows. பகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் There கிடைத்தது. is a sufficient place to place its nest. உனக்கு என்ன கிடைத்திருக்கு? What you get, sir? உனக்கு கிடைத்ததெல்லாம் என்ன? What we receive. நீ என்ன கிடைத்தது என்று அவர் பிரபுவிடத்தில் போய் சொல்லுவாய். Can you give account to பிரபு, God? நான் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிட்டேன் பிரபு. Prince, I did ministry. சமாதான பிரபு. Oh, Prince of Peace. சமாதான பிரபு. Prince of Peace. நீ எனக்கு இது கிடைச்சது என்று சொல்ல முடியுமா? Can you show your benefits and blessings? உன்னால் சொல்ல முடியுமா? Can you show your யோசித்து rewards? பாருங்கள். Just think. என் அன்பு தேவ பரிசுத்தவான்களே, Beloved saints, யோசித்து பாருங்கள். just think about it. வேதம் The சொல்லுகிறது, word of the Lord நான் says, சொல்லவில்லை. I'm not. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years ago, இயேசு மனிதனாய் உலாவிக் when கொண்டிருந்த Jesus பொழுது came on this earth, ஒரு அழகான ஒரு பிரசங்கம் he செய்தார். preached a beautiful word. என்ன பிரசங்கம் செய்தார் What தெரியுமா? is that preaching? ஒரு பணத்திற்கு For one 2 அடைக்கலான் குறிகள் விற்கிறார்கள் அல்லவா? selling 2 sparrows. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இயேசு செய்த பிரசங்கம், Preaching of Jesus. அவர் பலிபீடத்தில் வருகிற உங்களுக்கு, Those who come to his அவர் presence. பலிபீடத்தில் வந்திருக்கிற Those உங்களுக்கு, who come to his presence. ஆந்திராவிலிருந்து வந்திருக்கிற சகோதரனே, From Andhra Pradesh. கேரளாவிலிருந்து வந்திருக்கிற சகோதரனே, From Kerala. திருநெல்வேலி பல இடத்திலிருந்து வந்திருக்கிற From உங்களை Tirunelveli பார்த்து and many other சொல்லுகிறார். places. இயேசு சொன்னார், Jesus said, I am not saying, நான் சொல்லவில்லை ஐயா, the Bible says, வேதம் சொல்லுகிறது. ஒரு பணத்துக்கு 2 அடைக்கலான் குறிகள் விற்கிறார்கள் அல்லவா? Selling for 1 penny 2 sparrows. அவைகளில் ஒன்றும் Even one of them, உங்கள் பிதா சித்தமில்லாமல் without the will அது of Father, தரையிலே விழுவதில்லை shall என்றார். not be in கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி, உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல், unless the will of God. இயேசு பிரசங்கியாரா பேசுகிறார். Jesus is preaching as a அவர் preacher. தன் பிதாவை குறித்து பேசுகிறார். Speaking about his Father. அவர் பிதாவை குறித்து Speaking about his our ஓ Father. சகோதரா, Oh brethren, உங்கள் பிதாவினால், from your Father, உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் unless the will of Father, ஒன்றும் கீழே விழுகிறதில்லை. you shall not be ஒரு forgotten. அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. மத்தேயு 10:29 அவர் சொன்னார், Matthew chapter 10 verses 20. ஆனால் But ஆதலால் so நீங்கள் பயப்படாதிருங்கள், do not be afraid. அந்த அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் More than that sparrows. நீங்க தாயா You விசேஷித்தவர்கள். are peculiar people. ஊழியக்காரனே, Oh servant. ஊழியக்காரியே, Oh servant. ஓ சகோதரா, Brother, ஓ கால்ல வேற விழுறேன். I am lending you, sir. ஓ தகுதி இழந்துராத. Don't give up your உன்னை position. கர்த்தர் விசேஷமாய் வைத்திருக்கு. You are a special people for God. நம்மள தேவன் நல்லா வச்சிருக்கிறாரு. We are in a good place, sir. ஆனா நாம என்ன செய்கிறோம்? What we are doing? உங்களோடு தேவன் பேசுகிற The Lord is நேரம் speaking to you. சொன்னாரு, Lord said, அடைக்கலான் குருவிகளே, even the sparrows, அந்த அடைக்கலான் குருவிகள் even sparrows, பிதாவின் சித்தம் இல்லாம ஒண்ணு கூட கீழே விழாதையா. unless the will of God will never ஆதலால் ever fail. பயப்படாதிருங்கள். So fear not. நீங்கள் You விசேஷித்தமானவர்கள். are peculiar கைகளை people. தட்டி அப்பாவுக்கு, Glory நீ be to எவ்வளவு God. விசேஷமானவன் தெரியுதா? Do you know how you are நீ special? எவ்வளவு விசேஷமானவன் Do தெரியுதா? you know how you are ஓ special? பாஸ்டர், Pastors, பாஸ்டர், pastors, நீ எவ்வளவு விசேஷமானவன் தெரியுதா? do you know about your value? நீ பெரிய விஐபி என்றது மறந்துட்டு இருக்கிற. You have forgot about your honor, sir. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Hallelujah. ஹalleluya. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது, The Bible says, மத்தேயு 10:31 Matthew சொன்னார், chapter 10 verses 39. நீங்கள் அவைகளிலும் You விசேஷித்தமானவர்கள். are special than that. தானியேலை பார்த்து He சொல்லுவார், said to Daniel, மகனே தானியேல் my son விசேஷித்தவன் Daniel, தான். you are very special. அருமையான மகனே நீ விசேஷித்தவன் Son, தான். you are special. நம்ம என்ன செய்கிறோம்? What are we do? 35,66,480 எழுத்து இருக்கிறது. More than 35 lakhs. அவை எல்லாம் இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. Everything yes and amen in Christ. இதை எடுத்துக்கிட்டு போறே நீ விசேஷித்தமானவன் தானே. Those who carry this, you are நான் special. கர்த்தரின் விசேஷித்தவன் சொல்லுகிறவர்கள் If you கையை say- தட்டி அப்பாவுக்கு if you say I'm எழுந்து special, நின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா? stand up and say, எழுந்து நின்னு சொல்ல பார்க்கலாம். Say நான் hallelujah. கர்த்தருக்கு விசேஷித்தமானவன். I'm special for God. நான் கர்த்தருக்கு விசேஷித்தமானவன்.
விசேஷித்தமானவன். special for God. நான் சாதாரண ஆள் இல்ல. I'm not ordinary person. விசுவாசிக்கிறையா? Do you believe that? விசுவாசித்தா Do you believe உன் that? தலைமையில கை வச்சு சொல்ற நான் விசேஷித்தமானவன். Yes, I am special. நான் I am விசேஷித்தமானவன். special. கை கொடு சொல்லுங்க Shake பிரதர். your hand. நீங்க விசேஷித்தமானவர் Brother, you பிரதர். are special. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க பிரதர். Don't mistake in me. நம்ம ஏன் பிரதர் தாழ்ந்திருக்கணும்? We are always honored. கரங்களை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah to the Lord. அப்படி சந்தோஷத்துக்கு கீழ உட்காருங்கள். Please be seated. கைகளை தட்டி உட்காருங்கள். கர்த்தருக்கு Let's ஸ்தோத்திரம். clap and sit. ஆவியான சொல்றதை செய்ய நினைக்கிறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். If you need the guidance of Holy Spirit. ஹalleluya. Amen. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல Man should not live by தேவனுடைய bread alone. வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் But பிழைப்பான். every proceeded word from the mouth of என்று God. யாருக்கு பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? To whom he preached? பிசாசுக்கு பிரசங்கம் பண்ணார் யாரு? Demon. பிசாசுக்கு பிரசங்கம் பண்ணார். To Satan. மத்தேயு 4 அதிகாரத்திலே Matthew 4. அப்போது அவர்ட்ட பைபிள் இல்ல. There is no அவர் கையில scripture. பைபிள் இல்ல. There is no scripture in ஒரு his பக்கம் hands. பரிசுத்த ஆவி இருக்கிறார். The Holy Spirit. மற்றொரு பக்கம் பிசாசு இருக்கிறார். Another side Satan. இயேசு நிற்கிறாரு. Jesus stood. பிசாசு கேட்கிறான். Demon said, இந்த கல்லுகளை அப்பமாக்க முடியுமா? Can you make this அதற்கு bread இயேசு something சொன்னார், bread? Jesus ஏ said, சாத்தானே, you demon. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல Man should not be living by bread தேவனுடைய alone. வாயிலிருந்து வருகிற வார்த்தையில் பிழைப்பான். But every proceeded from the mouth of பிழைப்பான். God will live. பிழைப்பான் Will என்றார். survive. அப்போது அவர்கிட்ட பைபிள் இல்ல. There is no book. அவர்கிட்ட வேதம் இல்ல. There is no scripture. ஆனால் வேதத்தை சொன்னார். But he said a word. ஏன்னா வேத நாயகன் அவர். Because he's a prince. அவர் என்ன சொன்னார்? What does he say? மோசே மூலமாய் சொன்னதை அவர் He சொன்னார். remembered the word from மனுஷன் Moses. அப்பத்தினால மாத்திரமல்ல Man should not be தேவனுடைய living. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையால் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதை உபாகம் 8 2 3 வசனத்திலே Every proceeded from the mouth of God shall live. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நான் உம்முடைய கட்டளைகளை கைக்கொண்டபடினால் because I keep your precepts, இது எனக்கு கிடைத்தது என்றார். I get this reward. உனக்கு என்ன கிடைத்தது? What you have. உனக்கு என்ன கிடைத்தது? What you have. யோசித்து பாருங்கள். Just think. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நான் சொல்லவில்லை. I am not. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. தேவன் லூக்காவின் மூலமாய் சொன்னார். Through Luke. என்ன சொன்னார்? What does he say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. 2 பணத்துக்கு 5 அடைக்கலான் குறிகள் விற்கிறாள் அல்லவா For என்றார். 2 pennies selling 5 sparrows. எதற்கு விற்கிறார்கள் என்று கேட்டார். What for? 2 பணத்துக்கு 5 அடைக்கலான் குறிகள் வைக்கிறாள் அல்லவா? Selling 5 sparrows for 2 pennies. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவைகளில் ஒன்றையும் Any one of them. தேவனால் மறக்கப்படுவதே Nor இல்லை shall be என்றார். forgotten of God. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. தேவனால் மறக்கப்படுவதில்லை. Nor shall be forgotten ஆகையால் of God. So, அவைகளை பார்க்கிலும் more than that, நீங்கள் விசேஷித்தமானவர்கள். you are special. ஊழியரே, நீ Servant, விசேஷித்தமானவன். You are peculiar. லூக்கா 12:6 சொல்லுகின்றன. Luke 12:6. லூக்கா 12:8 சொல்லுகின்றன. Luke 12:8. ஓ சகோதரா, Brother, உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். the Lord speaks to லூக்கா you. 12:6 வாசித்து பார். Luke 12:6. லூக்கா 12:7 வாசித்து பார். 12:7. நீ யார் என்று 8ஆம் வசனம் சொல்லுகிறது. The 8th verse says, who are you? உனக்கு என்ன கிடைத்தது? What is your reward? உனக்கு என்ன கிடைத்தது? What you receive? நான் உம்முடைய கட்டளைகளை கைக்கொண்டபடினால் Because I keep your இது எனக்கு commandments. கிடைத்தது என்றார். I get this benefit. சகோதரனே சகோதரி, Brothers and sisters, சற்று யோசித்து பாருங்கள். just think நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று how சொல்லி, awesome he is. நம்முடைய கர்த்தர் எவ்வளவு பெரியவர் How என்று சொல்லி great he is. சற்று யோசித்ததுண்டா? Just think நீ யார் என்று about yourself. ஆண்டவர் சொன்னார். Lord said, மகனே, my son, நீ அவைகளை விட விசேஷித்தவன். you are precious than that. ஏரோது ராஜாவிட விசேஷித்தவன். Precious than the king Herod. நாட்டை ஆளுகிறவட விசேஷித்தவன். Precious than the rulers. கரங்களை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒரு நாள் இயேசு பிரசங்கம் செய்து One day கொண்டிருந்தார். Jesus preaching to the people. பயங்கரமான பிரசங்கம். Terrible preaching. அப்போது கேட்கிறார்கள், Then they ask, ஏன் இது நடக்கவில்லை? இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. why this is not taking place? இயேசு அவர்களை பார்த்தார். Jesus looked down to யாரே? them. To whom? சீஷர்கள். To the disciples. பைபிளை கொண்டு வந்திருக்க உன்னதான் பார்க்கிறார். He is watching over you, sir, those who carry the இயேசு Bible. சீஷர்களை பார்த்து, Jesus look unto the disciples. இது மனிதனால் கூடாதது, It is difficult for men. தேவனால் கூடும் All என்றார். things are possible with கைகளை God. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. இது மனுஷரால் கூடாதது, Men cannot do it. தேவனால் கூடும் என்றார். God can do இது அவர் it. அழகாய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது When he preached, திடீரென்று ஒருத்தன் எழுந்தான். suddenly a person rose. யார் up. தெரியுமா? Who is that? பரலோகத்தின் திறவுகோலுடையவன். Having the key of heaven. என் அருமையானவர்களே, Beloved, இந்த கல்லி மேலே சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது என்று தலைமை போதகர். I will build the church upon this rock, the gates of hell will not overpower. யார் அந்த தலைமை போதகன்? Who மை is- சன். who is the The name of Peter. பீட்டர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பேதுரு அப்போஸ்தலன். நேம் ஆஃப் பீட்டர். பேதுரு என்கிற ஒரு அப்போஸ்தலன். பிரியமானவர்களே, Beloved, ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். want to keep it in mind. நீ யார் என்று உனக்கு தெரியல. You do not know about you. மற்றவர்களை கிரிட்டிசைஸ் பண்றதை விட்டுடுங்க. Stop to criticize others.
மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுடுங்க. Stop to blame others. உனக்கு என்ன வைத்திருக்கிறார்? What is your reward? உனக்கு என்ன கிடைத்தது? What you get? அவர் உன்னை கேட்கும்போது எதை கொடுப்பார்? When the God asks you question, ஐயா எனக்கு இது கிடைத்துன்னு சொல்லுவாயா? sir, I have this, I earned this. நீ எதை சொல்லப் போகிறாய்? What is your answer? என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. யோசித்து பாருங்கள். Just think. உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிற நேரம் இது. This is the hour the Lord is speaking to you. தெய்வத்திற்கு To God உன்னுடைய வழி தெரியும். knows your ways. நடந்தது என்ன தெரியுமா? You know what happened? இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். Jesus is preaching. இயேசு அவர்களை பார்த்து, Jesus looked down to இது them. மனுஷரால் கூடாது தெய்வத்தால் கூடும் என்று இயேசு சொன்னார். Men cannot do, but God சாது can பால் do. சாலமன் சொல்லல, I'm not saying. இயேசு சொன்னார். Jesus said. அப்பொழுது Then சீமோன் பேதுரு எழுந்து கேட்டான், Simon Peter ஆண்டவரே, said, Lord, எங்கள் ஆஸ்தியெல்லாம் விட்டுட்டு உம்மை பின்பற்றி வந்திருக்கிறோம். we give up our wealth and materials and follow you. எங்களுடைய ஆஸ்தியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறேன். Give up all the wealth and materials. எனக்கு என்ன கிடைக்கும்? கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, praise the Lord. எனக்கு என்ன, எனக்கு என்ன, கையை தட்டி ஆர்ப்பரி அப்பாவுக்கு. Glory be to God. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in உனக்கு Christ. என்ன கிடைத்தது என்று சொல்லுவார். What is your benefit? என் அப்பன் இயேசு பிரபு வருவார். My prince will come. ஓ தம்பி, Brother, என்னப்பா கிடைச்சு வச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கா சொல்லுப்பான்னு கேட்பார். what is your stored blessings? அப்புறம் என்ன எல்லாம் உங்களுக்கு தான் தெரியுமையா? You know everything, sir. What materials I may have. ஏய் நான் அதெல்லாம் கேட்கல, நீ என்ன சம்பாரிச்சு I'm not வச்சிருக்க? asking what is your personal. நான் உனக்கு கொடுத்தேனே கிருபை. The mercy what I அதனால gave. நீ என்ன சம்பாதித்திருக்கிற? What you earned. 10 திரவியம் கொடுத்தேனே, அதுல என்ன சம்பாதித்திருக்கிற? How much உனக்கு you என்ன கிடைத்தது என்று கேட்டார். What is your earning? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, Children of God. சீமோன் பேதுரு எழுந்தான். Simon Peter rose எழுந்து கேட்டான், and he said, ஆண்டவரே, Lord, நாங்கள் எங்கள் ஆஸ்திகள் எல்லாம் விட்டுட்டு உம்மை பின்பற்றி we வந்திருக்கிறோம். give up all our blessings. and எங்களுக்கு materials. என்ன கிடைக்கும் என்று What கேட்டான். should we get? தேவன் மலைச்சு போனார். Lord was astounded. கேட்டவன் யாரு? Who said this question? நீ நானும் பரலோகம் போனா திறக்கிறவன். He is a person having the key of heaven. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Amen. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாத சபையை கட்டினவன். The gate of hell cannot overpower. எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான். What should we claim? என் அன்பு சகோதரனே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். What should we attain? அப்பொழுது இயேசு சொன்னார், And Jesus said, மறுஜென்ம காலத்தில், in the kingdom, மறுஜென்ம in the காலத்தில் kingdom, என் அன்பு ஊழியர்களே, servants, என் அன்பு பாஸ்டர்மார்களே, beloved pastors, என் அன்பு சுவிசேஷகர்களே, beloved evangelists, என் அன்பு சபை நடத்துகிறவர்களே, beloved church 10 pastors, பேரை வைத்து நடத்துகிறாயோ, doing 50 பேரை வைத்து நடத்துகிறாயோ, doing any- நீ எவ்வளவு பேரை வைத்திருக்கிறாய் how many முக்கியமல்ல. people you may have. மறுஜென்ம காலத்திலே In the kingdom of இயேசு God. அவளை பார்த்து சொன்னார், Jesus said, மறுஜென்ம காலத்திலே in the kingdom of God, தேவகுமாரனாகிய நான், Son of God, மனுஷகுமாரனாகிய நான் Son of God, முழு மகிமையோடு இருப்பேன். be in a full முழு honor. மகிமையோடு இருப்பேன். Be in a full ஒரு honor. பக்கம் பிதா எனக்கு முன்பு அமர்ந்திருப்பார், Father will sit before me. மற்றொரு பக்கம் லட்சோபலட்ச தூதர்கள் அமர்ந்திருப்பார்கள். Lots of angels will be என் there. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, கேருபீன்கள் சேராபீன்கள் பறந்து கொண்டிருக்கும். angels will fly. அவை 2 சட்டைகளால் கண்களை மூடிக்கொள்ளும், Close their 2 faces. சட்டைகளால் காலை மறைத்துக் கொள்ளும். Cover their legs. உன்னதத்தின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லும். Holy is the அந்த Lord. நேரத்திலே That time. உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டீர்களே, You said what you have. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் விசாரிக்கிற 12 சிங்காசனத்தில் என்னோடு கூட You அமர்ந்திருப்பீர்கள். will sit with me with the throne to anchor the என்னோடு right. அமர்ந்திருப்பீர்கள். Sit with என்னோடு me. அமர்ந்திருப்பீர்கள் Sit with me. என்று கர்த்தர் சொன்னார். That says the Lord. மனுஷகுமாரன், Son of God. மனுஷகுமாரன், Son of the God. name Jesus. அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. என்னில் வயதில் பெரியவர்களே, Elders என்னில் வயதில் சிறியவர்களே, and youngsters, நீ யாருன்னு தெரியுதா? do you know about you? நீ யாருன்னு தெரியுதா? Do you know about yourself? மறுஜன்ம காலத்துல In the kingdom of God, என் அப்பன் இயேசு வரும் பொழுது when my Father Jesus comes, நீ யாருன்னு தெரியல. you do not know who are you. நல்லா கவனிச்சுக்கோங்க. Look at clearly. ஒரு நாட்டை ஆள பிரதமருக்கு பதவி செய்து வைப்பான். யாரு? கவர்னர். President will honor the prime minister to rule ஆனா the nation. கவர்னருக்கு பதவி செய்கிறவன் நியாயாதிபதி. But the chief justice will honor ஆண்டவர் them. சொல்றாரு, Lord said, நீங்கெல்லாம் ஜட்ஜிப்பா. you are a judges இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை to rule the tribes, நியாயம் விசாரிக்க. to rule the tribes and encourage the tribes. உங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம். I am lending you and wishing you. உங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம் வை. I am lending you and wishing you, ஏன்னா sir. ஜட்ஜஸ்டா. Because you are a judges. மகனே ஜட்ஜஸ். Because they are judges. ஐயா நீ ஜட்ஜி. Sir, you are judge. நீ ஜட்ஜியா? You are judge, sir. ஊழியக்காரனே. You are servant. நீ ஜட்ஜின்னு தெரியாம You do not know you are judge. ஒருத்தங்கிட்ட போய் கை கட்டி நீ. But you are lending to the world. ஐயோ அப்பா. Oh, it is tragedy. நீ யாருன்னு தெரியுதா? Do you know about your life, sir? உன்னை யாருன்னே தெரியாம வாழ்றியே. But you are living, do not know நீ what you. போலீஸ்காரனா இருந்த. You are a policeman. அன்னைக்கு யாருன்னு தெரியாது. இன்னைக்கு உன்னை ஆண்டவர் Today,
நீதிபதியாக வைத்திருக்கிறார். You are a chief justice. அம்மா சகோதரா, Oh my mother and பிஷப் ஐயா, ஐயா bishop sir, ஒரு தேவதாச கண்ணீர் வடிக்கிறார். sound of God crying. ஆண்டவர் பேசுகிறார். The Lord is directly speaking to you, sir. என் கண்களில் இருந்து வடிகிற கண்ணீர் Every tears coming out from my eyes. பரலோகம் பார்க்கிறது. Heaven is watching. பரலோகம் பார்க்கிறது. Heaven is watching. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து Today சொல்லுகிறார், the Lord says, நீ நீதிமான், you are a righteous நீ person. ஜட்ஜி, You are a justice. நீ மற்றவர்களை குற்றப்படுத்துறவன், You are a person to blame anybody. மற்றவருக்கு தீர்ப்பு சொல்றவன். You give justice to கை others. தட்டி அப்பாக்கு ஒரு பெரிய கரகோஷங்களை. Glory be to God. உன்னை யாருன்னு தெரியாம வாழ்றியே. You are living but you do not know about your values. பாஸ்டர்னு சொல்ற. You are saying I am a pastor. பாஸ்டர்னா அர்த்தம் தெரியுமாயா? You know the meaning of pastor. தீர்க்கதரிசின்னு சொல்ற அர்த்தம் தெரியுமாயா? You know the meaning of the prophet. சுவிசேஷம் சொல்ற அர்த்தம் தெரியுமாயா? Evangelist. உலகத்திலே அழகான கால் உள்ளவன் சுவிசேஷம்யா. The legs of the evangelist is அவனுக்கு beautiful. உலகத்திலே எந்த காஸ்ட்லி செப்பல் போட்டாலும் அது அழக கொடுக்காதயா. World அது cannot மலை மேல் வருகிற பட்டணையா. comes from the அது mountain. சமாதானத்துக்குரியதையா. It is the way of peace. உன்னை நீயே ஏமாத்திக்கிறியா. Yeah, you are deceiving yourself. என்னில் வயதில் பிரியமான தகப்பன்மார்களே, My fathers, elders, என் அன்பு சகோதரர்களே, brothers, கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார். Christ is speaking to you, கிறிஸ்து sir. உங்களோடு பேசுகிறார். Christ is speaking to you. உன்னுடைய வாழ்க்கையின் கௌரவம் உனக்கு தெரியல. You do not know about your honor. இந்த செய்தி கேட்கிற என் அன்பு சகோதரர்களே, Beloved brothers, this verse, வேதம் சொல்லுகிறது, the Bible says, நான் சொல்லவில்லை. I am not. மத்தேயுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் Gospel of Matthew chapter 19, 26 முதல் 28 வசனங்களில் 26 onwards. இயேசு சொன்னார், Jesus said, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் விசாரிக்கும்படி to judge the என்னோடு 12 கூட tribes, சிங்காசனத்தில் you will உட்கார்ந்திருப்பீர்கள். sit with me. அதுதான் உங்களுக்கு கிடைத்த That பெரும் is the ஆசீர்வாதம். great privilege. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அலைய சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. நான் முடிக்க போகிறேன். I'm going to finish. என் அருமையான சகோதரனே, Brother, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். take a decision உனக்கு today. என்ன கிடைத்தது என்று What சொல்லி. you நீ achieved. ஜட்ஜ்மா. You are a judge. வேதம் சொல்லுகிறது. The Bible says, பவுல் சொல்லும்போது சொன்னார், when Paul says கொரிந்து சபையின் போதகரை பார்த்து to the சொன்னார். church of Corinthian, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 6, 1வது வசனம் 2வது வசனங்களை வாசித்து verses பாருங்கள். 1 and 2. வேதம் சொல்லுகிறது, The Bible says, என்ன சொல்லுது வேத பகுதி தெரியுமா? What does the Bible say? உங்களில் ஒருவனுக்கு வாக்குவாதம் உண்டானால், வழக்காடும்படி, என் அருமையான கர்த்தருடைய கவனிக்க வேண்டும், உங்களில் வேறு ஒருவனோடு வழக்குகள் உண்டானால் வழக்காடும்படி பரிசுத்தவானிடத்தில் போகாமல் அநீதி காரணத்தில் போகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தையே நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? Glory be to God. நல்லா குறுகி குறுகி உட்கார்றியே. You are oppressing yourself. குறுகி குறுகி உட்கார்றியே. You are spoiling yourself. உலகத்தை நியாயம் தீர்க்கிறவையா? You are a person to judge the world. உலகத்தை நியாயம் தீர்க்கிறவன் அடுத்தவன்கிட்ட போய் கை கட்டி நிப்பானா? Saints will judge the world. Why should you? உலகத்தில் இருக்கிற சாத்தானின் குற்றவாளிகள் உனக்கு முன்பாக ஆலயத்தில் கை கட்டி நிக்கணும். Demons will come and bow down before your church. கரங்களை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah to the Lord. Hallelujah. Praise the Lord. நீ யார் என்று உனக்கு தெரியல. Do you know who are you? இன்றைக்கு முடிவெடுத்துக்கொள். Take a decision today. உனக்கு என்ன கிடைத்தது? What is your reward? உனக்கு என்ன கிடைத்தது? What is your benefit? ஆண்டவர் கேட்பார். Lord will ask. இயேசு என்னும் பிரபு கேட்பார். Prince will ask you. உனக்கு என்ன கிடைத்தது? What is your gain? நீ என்ன கொடுக்க போகிறாய்? What is your answer? 10 கொடுத்தவன் 10 பட்டணத்தின் அதிபதி, 5 கிடைத்தவன் 5 பட்டணத்துக்கு He அதிபதி. received 5, he attained 10 நீ 5 எதை cities. கொடுப்பாய் அவரிடத்திலே? What is your reward? எதை கொடுப்பே? What should you give? இன்றைக்கு உன்னோடு ஆண்டவர் Today the பேசியிருக்கிறார். Lord says to you. அநேகருடைய சிரசிலே மின்னல் துணிக்கிறதை I am பார்க்கிறேன். seeing lightning is coming upon your அநேகர் head. மேலே தேவனுடைய மேக சம்பத்தை பார்க்கிறேன். The cloud of the Lord is பொய்யல்ல. moving. It's not false. இயேசுவுக்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, If you submit இன்றைக்கு yourself, இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது, before you leave this நியாயம் place, தீர்க்கிறவர்களாய் போவீர்கள். you'll go with the பிசாசுகளை துரத்துவர்களாய் You can போவீர்கள். cast out the demons. அற்புதங்களை செய்கிறவர்களாய் You will போவீர்கள். perform wonders. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் You will போவீர்கள். be blessed. என் அன்பு மகனே, Son மகனே, and daughter in Christ. உனக்கு என்ன கிடைத்தது? What is your gain? யோசித்து பாருங்கள். Just think. முதலாம் உலகத்தை தேவன் அழிக்க When the தீர்மானித்த Lord planned to destroy the first world, முதல் உலகத்தை அழிக்கும் பொழுது planned to destroy the first world, ஒரே ஒரு மனுஷன் இருந்தார். only one person was there. ஒரே ஒரு மனுஷன் தான். Only one person. அவன் தான் முதல்ல சபையை ஸ்தாபித்தவன். He was the first founder of the first church. church of founder. முதல் சபையின் தலைமை போதகன். ஸ்தாபித்தவன். He was a founder. அவனுக்கு பெயர் தான் நோவா. He was Noah. கையை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. என்ன விசுவாச கை தட்டு. Loudly. பலத்த கைகளை தட்டி. Let's clap. அவன் சபையிலே In his church, அசுத்தமும் பரிசுத்தம் இருந்தது. unclean and clean, பரிசுத்தம் உள்ளதும் அசுத்தம் உள்ளதும் ஜோடி ஜோடியாய் வைத்திருந்தான். pair by pair.
பொம்பளை பரிசுத்தமா இருந்தா ஆம்பளை அசுத்தமா வச்சிருந்தான். They may still, ஆம்பளை அசுத்தனா பொம்பளை பரிசுத்தமா வச்சிருந்தான். unclean and clean. ஜோடி ஜோடி பரிசுத்தம் அசுத்தம் உள்ள வை என்று சொன்னார். Pair in their முதல் உலகத்தை அழிக்கும் பொழுது destroy the first world. அவருடைய விசுவாசிகளை பார்த்து To the தேவன் நடத்தின ஒரு காரியம் என்ன தெரியுமா? Do you know the அப்பொழுது Lord- முதல் சபை அவன் ஸ்தாபித்தான். established the first அவன் church. ஸ்தாபித்தது மலையின் மேலே. Upon உன்னுடைய the திருச்சபை கிறிஸ்து கன்மலையில் இருக்குமானால் நீ நியாயம் தீர்ப்பாய். If you church on the rock of Jesus, you are the judge. You judge the விசுவாசிக்கிறாயா? world. Do you believe that? விசுவாசித்த முன்னலைய சொல்லு. Say hallelujah. என் சபை கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. My church is upon என் Christ. சபை கிறிஸ்துவின் மேல் My church இருக்கிறது. is upon Christ. என் அருமையான சகோதரனே, Brethren, நடந்தது என்ன? what happened? அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, Then the Bible says, எவருக்குமே கிடைக்காதது no one can attain. நோவாவுக்கு கிடைத்தது. Noah got it. ஆதியாகமம் 6:8 சொல்லுகிறது, Genesis 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை But கிடைத்தது. Noah found mercy from the sight கரங்களை of தட்டி God. இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அவர் உனக்கு கிருபை கொடுத்துட்டார். He gave grace. அந்த ஒரே ஒரு கிருபையிலே For that grace, அத்தனை மிருகங்களும் all the beasts, அவரோடு சேர்ந்து 8 பேர் and காக்கப்பட்டார்கள். save his household உனக்கு also. கிடைக்குமானால் If you உன் have, சபை காக்கப்படும். your church will be உன் preserved. ஆத்துமா காக்கப்படும். Your souls will be உனக்கு preserved. கிடைத்தது என்ன? What you attain from God, உனக்கு கிடைத்தது என்ன? what you get. லட்சோப லட்சம் பேரை வழிநடத்தின மோசே Moses who led lakhs of people சிவந்த சமுத்திரத்தை தாண்டி விட்டான். crossed the Red Sea, 10 வாதைகளை எகிப்தில் இறக்கினான். sent for 10 plagues on எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. Everything is over. எல்லாம் முடிந்து விட்டது. Everything is over. சிவந்த சமுத்திரத்தை தாண்டி விட்டான். They crossed the Red Sea. நட்ட நடுவாக நிற்கிறான். They are in the wilderness. ஆண்டவரே நீ சொன்னதெல்லாம் முடித்து விட்டேன். Lord, I did it. What you said ஆண்டவரே நீ to do. சொன்னதெல்லாம் முடித்து Lord, I விட்டேன். finished. ஆண்டவரே Lord, எனக்கு ஒன்று தேவை என்றார். I need one thing. என்ன என்று He கேட்டார். said, what is you எனக்கு need? உம்முடைய கிருபை கிடைக்க I வேண்டும் need என்றார். your mercy. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும் I என்றார். need your mercy. எனக்கு கிடைக்க வேண்டும் I என்றார். need your mercy. அவன் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, One question. எனக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்க Lord, வேண்டும் I need என்றார். mercy from your sight. என் அருமையான மகனே மகளே, Brethren, சற்று யோசித்து பாருங்கள். Just think about it. நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பனாகிய ஆபிரகாம் Abraham, our forefather, மம்ரோயின் சமபூமியிலே in the midway of Mamre, கூடார வாசலிலே near the tent, உச்சி வெயிலிலே in the summertime, வேற்று கொண்டிருக்கிற நேரத்திலே when he was seated, அவ விசிறி எடுத்து விசிறி கொண்டிருக்கிற நேரத்திலே it was a hot season. 3 பேர் வந்தார்கள். 3 persons came. முதன்முறையாக பிதா குமாரன் பரிசுத்தாவி சந்தித்த முதல் A மனிதன். first person experienced Father and Son and Holy Spirit. கரங்களை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. The first man, முதல் மனிதன் பிதா குமாரன் பரிசுத்தாவியை சந்தித்தவன். experienced Trinity. அவன் தங்கள் கண்களை எடுத்து பார்க்கிறான். He looked at these. ஐயோ என் ஆண்டவர் வந்து விட்டார் என்று My Lord has came. ஓடுகிறான். Ran. ஏன் தெரியுமா? அவனுக்கு எப்படி தெரியும் தெரியுமா? How he- அவன் மெல்கிசேதேக்கு காணிக்கை கொடுத்தவன். He gave offering to சகோதரனே Melchizedek. சகோதரியே, Brothers and sisters, உன்னோடு ஆண்டவர் the பேசுகிறார். Lord is speaking to you. சகோதரா, Brother, ஊழியக்காரனே, servant, நீ யார் என்று தெரியாமல் Do you know வாழ்கிறாய். who are you? நடந்தது என்ன? What happened? அவன் தரை மட்டும் குனிந்தான். He bowed down on the ground. ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், He said a word. என் ஆண்டவனே, My Lord, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தால் அடியானை விட்டு போகவே வேண்டாம் if I என்றான். find mercy from your sights, don't go from me. கையை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Glory be to God. ஆதியாகமம் 18 அதிகாரம் Genesis 18. 1 2 3 சொல்லுகின்றன. First 3 verses. ஒரு பக்கம் நோவா, One side Noah. மற்றொரு பக்கம் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம். Another say our father. இவர்களுக்கு எல்லாருக்கும் மேலாக More than all. லட்சோப லட்சம் பேரை வழிநடத்தின One மோசே. who led lakhs of people. நடந்தது என்ன What தெரியும்? happened? ஆண்டவர் எல்லாம் செய்து முடித்து Lord, விட்டார். I did it. Whatever you say to do. என்னோடு நீ வர வேண்டும். You should come with me. அதற்கு ஒரே ஒரு வழி, One way. உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்க I வேண்டும். need mercy from your side. நான் யார் என்று, To whom I? என் ஜனம் யார் என்று, To whom they my இந்த people? உலகத்தார்கள் எப்படிப்பட்டவர்களோ About this அவர்கள் எல்லாம் நாங்கள் விசேஷித்து அறியும்படி இதை செய்யும் என்றான். Do it to honor your people. ஆண்டவர் பிரமித்து போனார். Lord was astonished. நான் யார், Who am I? உம்முடைய ஜனம் யாருன்னு Who's your people? எல்லாரும் அறியும்படிக்கு. To know the world. யாத்ராகமம் 33 அதிகாரம் Exodus 33. 11 முதல் 15 வசனத்தை வாசித்து பாருங்கள். Verses 11 on. அதில் 16வது வசனத்தை என் மகன் வாசிப்பதை கேளுங்கள். 33 16 verses 16. எனக்கும் எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே ஆம் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? எதனால் அறியப்படும்? நீர் எங்களுடைய வருவதினால் அல்லவா? நீர் என்னோடு கூட வருவதினால் அல்லவா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. உனக்கு கிடைத்ததுன்னு சொன்னா அங்க இயேசு இருக்கணும். If you get mercy, Jesus should be there. அவர் உன்னோடு வந்தாதான். If he comes with you. தேவனை விளையாட்டா எடுத்துக்கொள்ளாதே. Don't take it easy and lazy. தெய்வத்தை விளையாட்டா எடுத்துக்கொள்ளாதே. Don't take it easy and lazy. உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர். Hallelujah. கையை உயர்த்தி பார்க்கறோம் சொல் பார்க்கலாம்.
இப்ப தெரியுதா நீ யாருன்னு? Do you know who are you? உன் தேவன் பெரியவராய் இருக்கிறார். God is great. வேதம் சொல்லுகிறது, The Bible says, என் அருமையான மகனே மகளே, இன்றைக்கு கூத்தாடித்தனமாக போய் விட்டது. Today Christianity தெய்வம் is அப்படிப்பட்டவர் அல்ல. God is never தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. Never ever like that. எல்லாரை பார்க்கலும் விசேஷித்தவர்கள் ஊழியர்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். Jesus said servant of God is precious than all. இன்றைக்கு தீர்மானம் எடுத்து Take a decision today. அவன் சொன்னான், He said, நான் உம்முடைய ஜனமும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால், என்னோடு கூட வருவதினால். இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள், பூமியின் மேல் உள்ள, நல்லா உங்களை பார்த்த உடனே பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லோரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும், நான் உம்முடைய ஜனமும் விசேஷித்தவர்கள் கரங்களை தட்டி வரலையா சொல்லியா? ஹalleluya, ஹalleluya. நீ யாருன்னு தெரியுதா? Who are you, sir? நீ யாருன்னு தெரியுதா? விசேஷித்தமானவன். Peculiar people. நான் விசேஷித்தமானவனாய் இருக்க விரும்புகிறேன். I am special. என் ஆண்டவர் என்னை விசேஷித்து வைத்திருக்கிறார். The Lord make me special. இந்த கிருபை எனக்கு வேணும் என்று சொல்லுகிறவர்கள் I need this mercy. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி கொண்டு Lift up your hands. பைபிளை கீழே வச்சிட்டு, பைபிளை கீழே வச்சிட்டு ரெண்டு கையை உயர்த்தி கொண்டு நீ எழுந்து நிற்பாயானால் Immediately stand. யார் விசேஷித்தமானவர்களோ Who is special? அவர்கள் மேல் அவருடைய கிருபை வரும். His mercy will come upon you. உனக்கு வேணுமா? Do you want? உனக்கு என்ன கிடைத்தது? What you receive. உனக்கு இப்போது என்ன கிடைக்க போகிறது? What you need. இதுவரை செய்த ஊழியம் அல்ல. Your past ministry is not நீ ministry. ஊழியம் செய்திருக்கிற. You are doing ministry. நான் இல்லன்னு சொல்லல. I'm not saying no. உனக்கு என்ன கிடைத்தது? What is your reward? என் ஊழியனே, My servant. ஒரே அப்பனுக்கு நாம் ஊழியம் செய்றோம். You are doing one father. ஒரே அப்பனுக்கு நாம் ஊழியம் செய்றோம். ministry for one father. ஒரே அப்பன் தான். You are doing ministry for one அப்பா father. பேர் இயேசு கிறிஸ்து. Your father name is Jesus. அப்பா பேர் இயேசு கிறிஸ்து. Your father name is Jesus. அப்பா பேர் யெகோவா. அப்பா பேர் யெகோவா. கையை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இப்ப ரெண்டு கையை உயர்த்திக்கோ. Lift up your both hands. ஒரு சின்ன ஜெபமணி முடிக்க போறேன். Going to pray a little prayer. அந்த ஜெபத்துக்கு பிறகு நீங்கள் ஆசீர்வாதத்தை சொந்து கொள்ளலாம். Then you claim your blessing. ரெண்டு கையை உயர்த்திக்கோ. Lift up your hands. தேவன் நின்று பதில் சொன்னார். The Lord gave reply to him. என்ன சொன்னார் தெரியுமா? Do you know what he said? மோசே, நீ சொன்ன வார்த்தையின்படி செய்வேன். According to your word I will do it. நீ சொன்ன வார்த்தையின்படி செய்வேன். According to your word I will do it. 17வது வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு, உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உன்னை அறிந்திருக்கிறார். கையை உயர்த்துவாயாக. கையை உயர்த்தி கேளுங்க. Hallelujah. கையை உயர்த்தி கேளுங்க. Lift up and ask. கண்ணை மூடி கேளுங்கள் ஆண்டவரே. என்னுடைய மகிமை தெரியாமல் போய்விட்டது ஆண்டவரே. நான் நீதிமான் அல்லவா ஆண்டவரே. நான் ஜட்ஜ் அல்லவா ஆண்டவரே. ரெண்டு கையை உயர்த்திக்கோ. ரெண்டு கையை உயர்த்திக்கோ. Everybody lift up your hands. மூன்று பரிசுத்தவான்களை ஜெபிக்க நான் சொல்ல போகிறேன். Three saints going to pray for you. மூன்று பரிசுத்தவான்களை அவர்களுடைய ஜெபம் உங்களை நடத்தும் என்று விசுவாசிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். கதறி கேளுங்கள் கண்ணீரோடு கூட. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. Thank you Lord. எங்களை அழைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆவியானவரே. கதறி கேளுங்கள் ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. Thank you Lord. நான் விசேஷமானவன். Thank you Jesus. நாங்கள் விசேஷமானவர்கள். Thank you Lord. உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரே விசேஷமானவர்கள். எங்கள் மேலே ஒரு தெய்வீக அபிஷேகம். Thank you Lord. நியாயாதிபதியின் அபிஷேகம் இறங்குவதாக ஆண்டவரே. வல்லமை இறங்குவதாக. Thank you Lord. கிருபை இறங்குவதாக. Thank you Lord. கிருபை இறங்குவதாக. Thank you Lord. ரகலபோரோ ரகலசதலபோரோ கேளுங்கள் அவர் இதோ இறங்கி வருகிற ஒரு வல்லமை இறங்குவதாக. அநேகரை ஆவி நிரப்பி கொண்டிருப்பதாக. கிருபை இறங்குவதாக. மகிமை இறங்குவதாக. பிரசன்னம் இறங்குவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை பயன்படுத்துவீராக. Thank you Jesus. எங்களை பயன்படுத்துவீராக. Thank you Father. கண்ணீரோடு விசேஷமானவர்களாய் அநேகர் அழுது கொண்டிருக்கிறீர்கள். அழைத்ததுக்காக உங்கள் ஜெபங்களை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பயன்படுத்துவீராக. Thank you Father. கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அருமையான தேவ தாசர்களை, சகோதரிகளை, தேவ பிள்ளைகளை நீர் பயன்படுத்துவீராக. உம்முடைய கிருபை தேவை ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் தேவை. உம்முடைய அபிஷேகம் தேவை. என்ன கிடைத்தது உனக்கு? தேவை. கிருபையா இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ரெண்டு கையை உயர்த்திக்கோங்க. எத்தனை ஆத்துமாவை சம்பாதித்தாய்? என்ன செய்திருக்கிறாய்? பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அநேகர் கதறிக் கொண்டிருக்கிறீர்கள். நீர் எங்களை அழைத்து வந்து அறைக்குள்ள வைத்து எங்களோடு கூட இடைப்பட்டுகிற நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு சங்கீதக்காரனை ஆண்டவரே நீர் அழைத்தீர். இது உம்மாலே கிடைத்தது. நான் உம்முடைய கட்டளையை கைக்கொண்டபடியால் இது உம்மாலே கிடைத்தது. இன்றைக்கு ஆண்டவரே அந்த கலக்கத்தோடு இருக்கிற எங்களை பார்த்து நீர் பேசினீர். விசேஷித்தவர்கள்
நியாயம் தீர்க்கிறவர்கள், Yes, glory to தேவ God. தூதர்கள் நியாயம் தீர்க்கிறவர்கள். Yes, my Lord. அவலட்சணமான ஆதாயத்திற்காக எங்கள் மேல் இருக்கிற விசேஷத்தை எங்கேயும் நாங்கள் இழந்து விடாதபடிக்கு Yes, Lord. நீர் எங்களை பார்க்கிற அதே பார்வையோடு கூட ஸ்தோத்திரப்பா. எங்கள் ஊழியத்தை செய்து முடித்து ஸ்தோத்திரம். வெற்றியாய் 10 பட்டணங்களை சம்பாதித்துக் கொண்டு Yes, my உம்முடைய Lord. ராஜ்யம் வர ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஸ்தோத்திரமப்பா. உம்முடைய தீர்க்கதரிசி மூலமா நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவதாசன் மேல வந்து ஸ்தோத்திரம். நிறைவேறுவதாக, ஊழியங்களை நிறைவேறுவதாக, ஐயா. திறக்கப்படுவதாக, செவிகள் திறக்கப்படுவதாக, ஐயா. இதயங்கள் திறக்கப்படுவதாக, இனி உங்க வாழ்க்கை தரம் மாறுவதாக, இயேசுவே. ஊழிய தரம் மாறுவதாக, இயேசுவே. இவர்கள் பார்வை மாறுவதாக, இவர்கள் Lord. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, Thank you, Lord. விசேஷித்தவர்களாக, Thank you, Lord. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் Yes, கொள்ளக்கூடியவர்களாக my Lord. என்றென்றைக்கு வாழ்வார்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்ம நல்ல பிதாவே. அப்பேற்பட்ட மோசே கேட்டான், Such a great Moses. நான் உம்முடைய ஜனமும் விசேஷித்தவன்று show- இந்த உலகம் அறியட்டும் ஐயா. World should know about us. உங்களை அவர் விசேஷித்த வண்ணமாய் வைத்திருக்கிறார். He will honor you, sir. ரெண்டு கையை உயர்த்திக் கொண்டு Lift up your hand. தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் I ஜெபிக்கிறேன். pray for the servant. ஒவ்வொரு மகனை ஆசீர்வதி. Bless every son. ஆண்டவரை பாடுகிற ஊழியம் செய்கிறார்களா, Those who doing singing அந்த பாடலை ministry, உண்மையுத்தமாய் பாடட்டும். help them to be upright. ஜெபிக்கிற ஊழியம் செய்கிறார்களா, Prayer ministry. ஆண்டவரை ஜெபத்தை உண்மையுத்தமாய் செய்யட்டும். Honor their prayer. சுவிசேஷ ஊழியம் செய்கிறார்களா, Doing evangelical ministry. சுவிசேஷ உண்மையுத்தமாய் செய்யட்டும். Give faithfulness. மெய்ப்பனோடு ஊழியம் செய்கிறார்களா, Doing shepherd அதை உண்மையுத்தமாய் செய்யட்டும். Giving போதக ஊழியம் செய்கிறார்களா, Doing preachers. உண்மையுத்தமாய் செய்யட்டும். Help them இவர்கள் be 10 upright. தாலந்துகளை சம்பாதித்தது கர்த்தர் கிடைக்க செய்தார் என்று கொடுப்பார்களாக. They will hand over the blessings to you, O Lord. என் ஆண்டவராகிய பிரபுவே, My prince, உம்முடைய கரத்தில் இவளை கொடுக்கிறேன். I submit into your hands. ஒருவரையும் Any one of them வெறுமனை அனுப்பாம should not நான் allow பார்த்து him to கொண்டிருக்கிறேன். எல்லார் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Close your eyes நான் now. பார்த்து I'm கொண்டிருக்கிறேன். seeing now. இயேசுவானவர் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். is moving among நான் you. சொல்வது உண்மை. It's true. ஆவியை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Spirit of அவருடைய God வல்லமை will பெற்றுக்கொள். get the இன்றைக்கு power. நீ யார் என்று தெரியும்படி உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கும்படிக்கு The world will know about your light. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, Victorious of Israel. ஆசீர்வதிக்கிறேன். Bless them. இவர்களை I ஆசீர்வதித்தல். bless them. இந்த போதகர்கள் அனைவரையும், All the pastors, இந்த கூட்டத்தை நடத்தின ஒவ்வொருவரையும், those who conduct the meeting, இதற்கு உழைத்த ஒவ்வொருவரையும் those who work for the ஆசீர்வதியும். meeting, bless them. விசேஷமாக Especially, மகன் சேகருக்காய் ஜெபிக்கிறோம். pray for our son மகனை Segar. ஆசீர்வதியும். Bless him. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். Place into your hands. இயேசுவின் நாமத்தில் In Jesus' பிதாவே. name we pray, Father. அப்படி கைகளை உயர்த்திருங்கள். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமாக. பிதாவாகிய தெய்வத்தை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனான தெய்வத்தை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரான தெய்வத்தை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாவீது சொன்னது போல, நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, இந்த கூட்டம் ஆயத்தப்பட்டதற்கு, இந்த கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஊழியக்காரனே, நீ எந்த நிலையிலே வந்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நீ வெறுமையாய் வந்திருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்தோடு நன்மைகள் கிடைக்கத்தக்கதாய், கிருபைகள் கிடைக்கத்தக்கதாய், தேவ ஆசீர்வாதங்கள் கிடைக்கத்தக்கதாய், ஆரோக்கியம் கிடைக்கத்தக்கதாய், செல்வங்கள் கிடைக்கத்தக்கதாய் நம்ம இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு கூட வீடு திரும்ப கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறாரு. ஆண்டவர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி இந்த உள்ளத்தோடு நம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்து பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த கூட்டம் இன்றைக்கு இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பது ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை கொண்டு வந்தீங்க, எங்களோடு இடைப்பட்டீங்க, எங்களோடு பேசினீங்க, எங்களை ஆசீர்வதித்தீங்க. சகல துதிகன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசு எங்கள் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியுடைய அந்யோன்ய ஐக்கிய ஆசீர்வாதம் நம்ம எல்லாரோடும் இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.